Your time starts now. இந்த அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் தாரணி, திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு இளங்கலை மருத்துவம் படித்து வருகிறேன். நான் இந்த கருத்தரங்கில் பேசப் போகின்ற தலைப்பு சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களின் பாதுகாப்பு செயல்முறைகள். சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஒரு புகழ்பெற்ற ஆஸ்திரிய மனோதத்துவ மருத்துவர் மற்றும் மனோபகுப்பாய்வின் தந்தை என அறியப்படுகிறார். இவர் மனித மனதின் ஆழ்மனம், அதாவது அன்கான்ஷியஸ் மைண்ட் மற்றும் அதன் தாக்கங்களை பற்றி ஆராய்ந்து உளவியல் சிந்தனையில் புரட்சியை ஏற்படுத்தியவர். மனிதன் மனதின் அமைப்பை வி- விளக்கும் வகையில் இட், ஈகோ, சூப்பர் ஈகோ என்ற மூன்று நிலை கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினார். இப்பொழுது நாம் அஹ், அவரின் பகுப்பாய்வு கோட்பாட்டை பற்றி பார்ப்போம். நான் யார் என்ற கேள்வி ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவரவர் மனதில் தோன்றியிருக்கும். இது இருப்பதிலேயே மிகவும் கடினமான கேள்வி. சில முறை மிகவும் குழந்தைத்தனமான ஆசைகள் தோன்றும். பிறகு சில நேரங்களில் மிகவும் புத்திசாலித்தனமான புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு சிக்கலிலிருந்து மீண்டு வருவோம். நமக்குள்ளேயே பல எதிர்மறை சிந்தனைகள் எப்போதும் இருக்கும். இவற்றின் காரணம் இந்த மூன்று பகுதிகள் ஆகும். முதலில், இட் என்பது நமது மனதின் விலங்குத்தனமான அல்லது குழந்தைத்தனமான உள்ளுணர்வு. இது யதார்த்தத்தை பற்றி கவலைப்படாது. இது ஆளுமையின் அடிப்படையான பிறப்பிலிருந்து வரும் பகுதி. உதாரணத்திற்கு, பசி அல்லது கோபம் போன்ற அடிப்படை உந்துதல்களை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து, சூப்பர் ஈகோ அல்லது பண்பாட்டுணர்ச்சி. இதனை ஒரே வார்த்தையில் விளக்க வேண்டும் என்றால் ஒருவரின் மனசாட்சி ஆகும். இது ஒழுக்கம், சமுதாய நெறிமுறைகள் சமுதாய நெறிமுறைகளை பின்பற்று செயல்புரிகிறது. எது சரி எது தவறு என சுட்டிக்காட்டும். குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. இப்பொழுது நான் கூறியதில் இட் மற்றும் சூப்பர் ஈகோ மிகவும் எதிர்மறையாக தோன்றுகிறது. இதனை இரண்டும் சமநிலைப்படுத்துவதற்கு சமநிலைப்படுத்துவதற்கு ஈகோ என்று ஒரு பகுதி உள்ளது. இது யதார்த்தத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றது. இப்பொழுது பாதுகாப்பு வழிமுறைகளை பற்றி பார்ப்போம். பாதுகாப்பு செயல்முறைகள் என்றால் என்ன? தினமும் நாம் சந்திக்கும் மன அழுத்தம், கவலை தரும் சூழல் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத உளவியல் நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாக்க நம்முடைய மனம் இயல்பாகவே பயன்படுத்தும் ஆழ்மனது செயல்பாடுகள் இவை. இவை பெரும்பாலும் தன்னுணர்வற்ற, அதாவது அன்கான்ஷியஸ் முறையில் நடைபெறும். இவை ஒரு சாதாரண உளவியல் செயல்முறையாகும். இது மனநோயாளியுடன் மற்றும் தொடர்புடையது அல்ல. உடலின் உடலியலில் செயல்முறைகள் உடலின் தன்னியக்க அழுத்த பதிலுடன் இணைக்கப்பட்டுள்ளன. நாம் ஏன் இந்த பாதுகாப்பு செயல்முறைகளை வெளிப்படுத்துகிறோம்? இவற்றிற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன. முதலில், உள்மோதல்கள். நான் கூறிய இட் மற்றும் சூப்பர் ஈகோ அவற்றின் உள்மோதல்களால் இவை வெளிப்படுகின்றன. அல்லது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ், அதாவது பதட்டம், மனசோர்வு போன்ற வெளிப்புற அழுத்தங்களால் இவை வெளிப்படுகின்றன. உளவியல் சமநிலை மற்றும் ஓர் சீர்திட நிலை, அதாவது ஹோமியோஸ்டேசிஸ் பராமரிக்க அச்சுறுத்தல்கள் மற்றும் பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள ஒரு தற்காப்பு தான் இந்த பாதுகாப்பு செயல்முறைகள். இந்த பாதுகாப்பு செயல்முறைகள் 10 வகைப்படும். சிக்மண்ட் ஃப்ராய்ட் கூறிய 10 வகைகள் உள்ளன. இப்பொழுது முதலில் டினையல். இது மிகவும் முக்கியமான பாதுகாப்பு பொறிமுறை ஆகும். இதில் ஒரு நபர் ஏற்றுக்கொள்ள மிகவும் சங்கடமான ஒரு உண்மையை எதிர்கொண்டு அதை நிராகரித்து வருவது. பல பல சாட்சிகள் இருந்த போதிலும் அது உண்மை அல்ல என்று வலியுறுத்துகிறார்.
உதாரணத்திற்கு புகைப்பிடிப்பவர்கள் புகைப்பிடிப்பதற்கும் புற்றுநோய்க்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறுகிறார்கள். அவர்கள் புகைப்பிடிப்பது தீங்கு விளைவிப்பதில்லை என்று கூறுவார். அடுத்து அடக்கம் அல்லது ஒதுக்கல். இது கசப்பான நினைவுகள் அல்லது கெட்ட எண்ணங்கள் அல்லது கெட்ட தூண்டுதல்களை மனம் அறியாமலேயே ஒதுக்கி வைப்பது. நமது திருவள்ளுவர் கூறிய குறள், அடக்கம் அமரருள் உய்க்கம், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இவற்றைப் போன்று அடக்கம் நல்லதையும் விளைவிக்கும் அல்லது தீங்கும் விளைவிக்கும். இந்த அடக்கம் பல நாட்கள் தொடர்ந்து வந்தால் பதட்ட கோளாறுகள், அதாவது ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் அல்லது மனசோர்வு டிப்ரெஷன் உருவாக வாய்ப்புள்ளது. அடுத்து காரணம் காட்டல் அல்லது ரேஷனலைசேஷன். இது தன்னுணர்வற்ற நோக்கங்களை நம்பப்பகுந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களுடன் மாற்றுவதை உள்ளடக்கியது. உதாரணத்திற்கு ஒரு மாணவன் தனது பரீட்சையில் கம்மியான மதிப்பெண் எடுத்ததற்கு காரணம் தனது ஆசிரியர் அவன் மீது வைத்துள்ள வன்மம் மட்டுமே என்று கூறுதல். அடுத்து பிறர் மீது சுமத்தல் அல்லது ப்ரொஜெக்ஷன். இது அறியாமையிலேயே ஒருத்தருடைய ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்கள், உணர்வுகள் அல்லது நோக்கங்கள் வேறு ஒருவருக்கு காரணம் காட்டி அவற்றை அவர்கள் உணர்வதாக கூறுவது இவை. உதாரணம், ஒருவர் மீது உள்ள ஜெல்லசி அல்லது எதிர்மறை நடத்தை. இவற்றை ஒரே ஒரு திருக்குறளில் நாம் கூறலாம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் ஆம் இன்சொல் இன்மை அறிந்து. இங்கு ஒரு நபர் அறியாமையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத உணர்வுகள், தூண்டுதல்கள் அல்லது எண்ணங்களை அவற்றின் மிகைப்படுத்தப்பட்ட எதிர் நடத்தைகள் அல்லது நம்பிக்கைகளால் மாற்றுகிறார். உணர்ச்சிக்கு நேர்மாறான நடத்தை வெளிப்படுகிறது. இது ஈகோவை பாதுகாக்கும் ஒரு வழியாகும். அடுத்து இடம் மாற்றம் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட். இவற்றிற்கு ஒரு எளிதான ஒரு உதாரணம், நமது வீட்டில் ஒரு எளிமையான உதாரணம், நமது வீட்டில் நம் தந்தை நம் மீது காட்டும் சினம். அந்த சினத்திற்கு காரணம் அவரின் அலுவலகத்தில் முதலாளி மீது உள்ள கோபத்தை நம்மள் மீது காட்டும் பொழுது இது வெளிப்படுகின்றது. இது முதன்மை மூலத்துடன் நேரடி மோதல் இல்லாமல் பதற்றத்தை வெளியிட அனுமதிக்கிறது. அடுத்து ரிக்ரெஷன். இதில் ஒருவர் மன அழுத்தம், பதட்டம் அல்லது அதிர்ச்சியை சமாளிக்க குழந்தைத்தனமான முதிர்ச்சியற்ற நடத்தைகள் அல்லது முந்தைய வளர்ச்சி நிலைகளுக்கு திரும்புகிறார். உதாரணத்திற்கு கை சூப்புவது அல்லது குழந்தை போல் அழுது அடம் பிடிப்பது போன்றவை. அடுத்து அறிவியல் பகுப்பாய்வு. உணர்ச்சியை தவிர்க்க ஒருவர் கடினமான உணர்வுகளை, துக்கம், பயம் போன்ற உணர்வுகளை நேரடியாக அனுபவிப்பதற்கு பதிலாக அதை பற்றி பகுப்பாய்வு செய்து அல்லது தகவல்களை சேகரித்து அதனின் அறிவியல் பகுப்பாய்வு செய்வது. எடுத்துக்காட்டு,
விட எதிர் இறுதிச் சடங்குகளில் கவனத்தை செலுத்துதல், அல்லது ஒரு நோயாளி தனது நோயைப் பற்றி மிகவும் ஆராய்ச்சி செய்தல். அடுத்து அடையாளப்படுத்துதல் அல்லது ஐடென்டிஃபிகேஷன். இங்கு ஒருவர் அறியாமலேயே வேறொருவர் வேறொருவரின் பண்புகள், நடத்தைகள் அல்லது மன மனப்பான்மைகள் பெரும்பாலும் அஹ், ஏற்றுக் தன்னுடையதாக கொள்கிறார்கள். மதிப்புள்ள ஒருவரைப் போல நடந்து தன்னம்பிக்கை பெறுவது, சுயமரியாதை, அடையாள உணர்வு மற்றும் ஒட்டுமொத்த உளவியல் நல்வாழ்வை பாதுகாக்கிறது. இது நேர்மறை. ஒரு இளம் விளையாட்டு வீரர் ஒரு பிரபலமான விளையாட்டு வீரரின் பயிற்சி முறை மற்றும் மனநிலையை ஏற்றுக்கொள்கிறார். அல்லது எதிர்மறை. பெற்றோரால் அடிக்கடி அடிக்கடி கத்தப்படும் ஒரு குழந்தை தனது உடன் பிறந்தவர்களை கத்தத் தொடங்குகிறது. மனோ ஆரோக்கியத்தில் பாதுகாப்பு வழிமுறைகளின் தாக்கம். இந்த வழிமுறைகள் அதிகமாக பயன்படுத்தினால் தீங்கு விளைவிக்கும் பொழுது அவற்றிற்கு தொழில்முறை கவனம் தேவைப்படலாம். ஒரு தனிநபரின் பாதுகாப்பு வழிமுறைகளை புரிந்து கொள்வது, அவர்கள் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை எவ்வாறு சமாளிக்கிறார்கள் என்பதை பற்றி நுண்ணறிவை வழங்கும். சிகிச்சையாளர்களுக்கு வழிகாட்ட உளவியல் மதிப்பீட்டின் ஒரு பகுதியாக சிகிச்சையாளர்கள் பெரும்பாலும் இவற்றை மதிப்பிடுகிறார். நமது சொந்த பாதுகாப்பு வழிமுறைகளை அங்கீகரிப்பதன் மூலம் ஆரோக்கியமான சமாளிக்கும் உத்திகளை உருவாக்குவதன் மூலம் நமது மன ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தலாம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. That's it, sir.